டெட்லி காம்போ அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐபி பிளஸ் எஸ்டபிள்யூபி. அதாவது ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மாசம் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்போ ஒரு கார்பஸ் வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மீதி 30 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அக்குமுலேட் பண்ண கார்பஸை லைஃப் லாங் என்ஜாய் பண்ணலாம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கறது இப்போ வந்து நான் ப்ரூஃபோட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும். எவ்வளோ வருஷத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு. ஸோ 35ல இருந்து 55 வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 55ல நான் ரிட்டையர் ஆயிடுறேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மந்த்லி என்னால் எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1.5 lakhs நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். இது வெறும் 1.5 lakhs கிடையாது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs நீங்கள் வித்ட்ரா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs வித்ட்ரா பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்களோட வித்ட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 6% இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் உங்களோட 85th ஏஜ் வரைக்கும் உங்களோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்க பாருங்க, 85th ஏஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களோட கார்பஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எஸ்டபிள்யூபி. ஸோ இதுதான் வந்து டெட்லி காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த அசெட்லையுமே கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ லிக்விடிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.